ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்கல்ல, இது பேர் வந்து காரப்பொடின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த கோல்டு காஃப் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஒரு விதத்தில் இது மெடிசன் ஃபிஷ்ஷுன்னு கூட நம்ம சொல்லலாம். கொஞ்சம் முள் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிராப் வாங்கினேன், நண்டு. நல்லா குட்டி குட்டியாக பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அப்புறம் இறாலும் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இதை வந்து ஸ்ட்ரீட்டில் ரெகுலராக ஒரு அண்ணா வருவாங்க, அவங்கக்கிட்ட தான் வாங்கணும். லாஸ்ட் வீக் நாங்கள் ரொம்ப நான்வெஜ்லாம் செய்யலை. ஸோ தட் இன்றைக்கி வெட்னஸ்டேனால இதெல்லாம் நாங்கள் வாங்கணும். பாருங்கள், கிராபை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பாருங்கள், ரன்னிங் வாட்டரில் வந்து நம்ம லேசாக இதை அலசிட்டு ஒரு கடாயில் தண்ணி எடுத்து, கடாயிலையோ பாத்திரத்துலையோ சும்மா 2 அலசுனா போதும். பாருங்கள், இந்த மாதிரி க்ளீன் பண்ணியிருக்கேன். ரொம்பலாம் இது பண்ணால் அந்த ஃப்ரெஷ் போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ப்ரான் அது நானே க்ளீன் பண்ணிவிட்டேன். அதுவும் அது நல்லா அந்த தலை வாலெல்லாம் கட் பண்ணிவிட்டு, நடுவில் ஒரு வெயின் இருக்கும் இல்லையா, அந்த நரம்பு மாதிரி கருப்பு கலரில், அதை எடுக்கிறது தான் கஷ்டம். பட் அது எடுத்துகிட்டா தான் நம்மளுக்கு நல்லது. இந்த இறால் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருந்தது, ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டைகர் ப்ரானை விட இந்த பூச்சி இறா அப்படின்னு சொல்லுவாங்க, இது நல்லாவே இருக்கும். பாருங்கள், அடுத்த ப்ராசஸிங் ஃபிஷ் குழம்புக்கு ரெடியாக இருக்குது. லைக் சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகு எல்லாமே, அதில் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை கூட ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் புளிக்கரைசல் எவ்வளோ வேணுமோ குழம்புக்கு தேவையான அளவு, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கல் உப்பு தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதை வந்து அந்த மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா, அதிலே வாட்டர் ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா வதங்கின பிறகு நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த காரம், இந்த புளி தண்ணியெலாம் இதை தூக்கி நம்ம இந்த கடாயில் இதில் ஆட் பண்ணிடுறோம். அந்த வெங்காயம் தக்காளியில் நல்லா குழம்பு கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும். ஏன்னா மீன் போடும்போது அது வந்து கரெக்டாக வேகிறதுக்கு இருக்கும். ஆனால் 2 நிமிஷத்தில் ஒரு 5 மினிட்ஸ் அந்த ஃபிஷ்ஷு நம்மளுக்கு பாயில் ஆகிடும். ஏன்னா ரொம்ப குட்டி குட்டி மீன் தானுங்களே. பாருங்கள், கரெக்டாக இருக்குது அந்த குழம்போட பதம். அதுலேயும் நான் மிளகுத்தூள், கொஞ்சம் மாங்காவும் போட்டிருக்கேன். அப்புறம் ப்ரான் பாருங்கள், இதுவும் ஆஸ் யூஷுவல் நான் குட்டி வெங்காயம் போட்டிருக்கேன், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதிலும் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், கொத்தமல்லி கருவேப்பிலை, தண்ணி கொஞ்சம் லேசாக ஸ்ப்ரெட் பண்ண போதும். இறால் ஈஸியாக பாயில் ஆகிடும். நண்டு பாருங்கள், இதுக்கும் அதே மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஆனியன், டொமேட்டோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட், நிறைய பெப்பர் போடணும். இதில் என்ன ஒன்று அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோன்னா, கோகோனட். நல்லா நம்ம இப்போ கிரக பிரவேசம்லாம் போனோம் இல்லையா, அப்போ தேங்காய் கொடுத்தாங்க, அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் நம்ம பால் ஊற்றலாம், பட் நான் தேங்காய் தான் அரைச்சி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் அது ஹீட்டுன்னு சொல்லுவாங்க அந்த க்ராப்பை. ஸோ அதனால் அது பேலன்சிங்காக இருக்கிறதுக்கு கோகோனட் போட்டு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.